ரோட்டரி கிளப் ஆஃப் ஆர்ச் சிட்டி மெட்ராஸ் அமைப்பின் 2026-2027 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் அமைப்பின் 31வது தலைவராக ரொட்டேரியன் ராமகிருஷ்ணன் வி நாயக் பதவியேற்றுக் கொண்டார். அவருடன் புதிய நிர்வாக குழு உறுப்பினர்களும் பொறுப்பேற்று சமூக சேவையை மேலும் வலுப்படுத்த உறுதியேற்றனர். இந்த நிகழ்வில் பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் தொடங்கப்பட்டன. ஒரு தேவையுள்ள மகளிர் ஆட்டோ ஓட்டுநருக்கு புதிய ஆட்டோ வழங்கப்பட்டது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் 10,000 மரக்கன்றுகள் நடும் திட்டம் அறிவிக்கப்பட்டது. மேலும் 500 பெண்கள் மாதம் 10,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை வருமானம் ஈட்டும் வகையில் வாழ்வாதார மேம்பாட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அத்துடன் 6 கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி கட்டண உதவியும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ரோட்டரி மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ஸ்ரீராம் துபூரி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். முன்னாள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நீதியரசர் ராஜேஸ்வரன் மற்றும் கல்வியாளர் சமூக சேவகர் ரொட்டேரியன் சேது குமரன் ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாக பங்கேற்று சிறப்புரையாற்றினர். புதிய தலைவர் ராமகிருஷ்ணன் வி நாயக் ரோட்டரி அமைப்பின் சேவை பணிகளை மேலும் விரிவுபடுத்தி சமூக முன்னேற்றத்திற்கான பல்வேறு நலத்திட்டங்களை தீவிரமாக செயல்படுத்துவோம் என்று உறுதியளித்தார். விழாவில் ரோட்டரி உறுப்பினர்கள், நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி நிறைவில் நட்பு சந்திப்பும் இரவு விருந்தும் நடைபெற்றது. Shriram Duburi sir, thank you so much for your presence today. You made our day and okay. Please go on. அடுத்த பம்மலில் நம் பள்ளி நம் வீடு உதவும் நண்பர்கள் சங்கமம் சார்பில் 5வது ஆண்டு அரசு ஆதிதிராவிடர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கும் விழா சென்னை யூடே குரூப் ஆஃப் கம்பெனி மனித நேயர் உதயகுமார் தலைமையில் காவல் ஆய்வாளர் விநாயகம் முன்னிலையில் இரட்டை பிள்ளையார் கோவில் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக திருக்குறள் பட தயாரிப்பாளர் மதுரை ராஜேந்திர ஐயா, சமூக செயல்பாட்டாளர் செம்பாக்கம் அண்ணாமலை, செந்தில் கார்த்திகேயன், தொழிலதிபர் சரவணர் ராஜ், ஆங்கர் லெதர் அருண், புதுவை முத்தமிழ் சங்க நிறுவனர் ஆரா சதீஷ், குழந்தைகளின் பாதுகாப்பு போராளி சஞ்சனா ஆகியோர் கலந்து கொண்டு அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு 2,000 ரூபாய் முதல் 5,000 ரூபாய் வரை காசோலை மற்றும் சான்றிதழ் வழங்கினர். மேலும் சிறந்த ஆசிரியர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டும் கலந்து கொண்ட விருந்தினர்களுக்கு அப்துல் கலாம் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. முன்னதாக மாணவர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது வின்சி அவர்கள் 3,000 சுவாதி சந்திரசேகர், அப்துல் ரஹ்மான், செங்கல்பட்டு அடுத்த ஆலப்பாக்கம் ஊராட்சியில் நேதாஜி நகர் பகுதியில் பம்ப் ஆபரேட்டராக பணியாற்றியவர் 53 வயதான சந்திரசேகர். அதேபோல் ஆலப்பாக்கம் ஊராட்சியில் வேண்பாக்கம் பகுதியில் பம்ப் ஆபரேட்டராக 40 வயதான பாலாஜி பணியாற்றி வந்தனர். கடந்த 2011 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரை பம்ப் ஆபரேட்டராக பணியாற்றி வந்த நிலையில்
கடந்த 6 மாதங்களாக சம்பளம் வழங்கவில்லை எனவும் அரசு நிர்ணயித்த 9,000 ரூபாய் சம்பளம் வழங்காமல் 4,000 ரூபாய் மட்டுமே வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் செங்கல்பட்டை சேர்ந்த வழக்கறிஞர் வெங்கடேசன் காஞ்சிபுரம் தொழிலாளர் நல நீதிமன்றத்தில் 2023ஆம் ஆண்டு வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கில் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் வேலையிலிருந்து சந்திரசேகர் மற்றும் பாலாஜியை பணியிலிருந்து நீக்கியுள்ளனர். இருவரையும் மீண்டும் பணியில் சேர்க்க வேண்டும். 9,000 ரூபாய் சம்பளம் வழங்காமல் 4,000 ரூபாய் மட்டுமே வழங்கியுள்ளனர். எனவே முறையான சம்பளம் வழங்க வேண்டும் என மனுவில் தெரிவித்தனர். மனுவை விசாரித்த நீதிமன்றம் 2025ஆம் ஆண்டு பணியிலிருந்து நீக்கப்பட்ட சந்திரசேகர் மற்றும் பாலாஜி ஆகிய இருவருக்கும் மீண்டும் பணி வழங்க வேண்டும். அதேபோல் இழப்பீடாக காட்டாங்குளத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் இருவருக்கும் தலா 4,86,000 ரூபாய் மற்றும் ஆலப்பாக்கம் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் தலா 21,000 ரூபாய் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டனர். ஆனால் இழப்பீடு வழங்காமலும் பணி வழங்காமலும் இருந்த நிலையில் சந்திரசேகர் மற்றும் பாலாஜி ஆகிய இருவரும் நீதிமன்றத்தை நாடினர். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் உடனடியாக பணி வழங்க வேண்டும், இழப்பீடும் வழங்க வேண்டும் என தெரிவித்தனர். இல்லையெனில் காட்டாங்குளத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மற்றும் ஆலப்பாக்கம் ஊராட்சி நிர்வாகத்தில் உள்ள பொருட்களை ஜப்தி செய்ய உத்தரவிட்டனர். இந்த நிலையில் நீதிமன்ற ஊழியர்களுடன் காட்டாங்குளத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு வழக்கறிஞர்களுடன் ஜப்தி செய்ய வருகை தந்தனர். சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து 10 நாட்கள் கால அவகாசம் வழங்க வேண்டும் என காட்டாங்குளத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கோரிக்கை வைத்த நிலையில் நீதிமன்ற ஊழியர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் திரும்பி சென்றனர். இதனால் காட்டாங்குளத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பரபரப்பு நிலவியது. கால அவகாசம் வழங்கியும் இழப்பீடு தொகை வழங்காததால் 2வது முறையாக காட்டாங்குளத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு மீண்டும் நீதிமன்ற ஊழியர் மற்றும் வழக்கறிஞர்கள் வருகை தந்து ஒன்றிய குழு தலைவரின் கார் பறிமுதல் செய்ய முயன்றனர். அப்போது கார் ஓட்டுநர் மின்னல் வேகத்தில் எடுத்து சென்றார். அப்போது வழக்கறிஞர் நூல் இழையில் உயிர் தப்பிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதன் தொடர்ச்சியாக ஆலப்பாக்கம் ஊராட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்த நீதிமன்ற ஊழியர் மற்றும் வழக்கறிஞர் ஜப்தி செய்ய வாகனங்கள் ஏதும் இல்லாததால் திரும்பி சென்று காவல்துறை பாதுகாப்புடன் ஜப்தி செய்ய திட்டமிட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் உணவகத்தில் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த முஸ்தாக் என்கிற இளைஞர் கடந்த 15 நாட்களாக அந்த உணவகத்தில் பணிபுரிந்து வருகிறார். அவர் இரவு நேரத்தில் ஓய்வெடுப்பதற்காக சிங்கப்பெருமாள் கோவில் அடுத்த திருத்தீரு பகுதியில் உள்ள தனியார் அறையில் தங்கி வந்த நிலையில் நள்ளிரவில் அடையாளம் தெரியாத சிலர் முஸ்தாக் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது கழுத்தில் கத்தியால் கிழித்து அறுத்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடி உள்ளனர். தகவலின்படி சம்பவ இடத்திற்கு வந்த சிங்கப்பெருமாள் கோவில் காவல்துறையினர் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த முஸ்தாக் சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை அடுத்த அனகாபுத்தூரில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட இளைஞரணி தலைமை தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கழக தலைவர் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் 52வது பிறந்தநாள் விழா மாவட்ட இளைஞரணி சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல் குமார், பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காமாட்சி ஜெயகிருஷ்ணன், மாவட்ட கழக துணை செயலாளர் சுனிதா ரமேஷ், இணை செயலாளர் மதன், பொருளாளர் தம்பி ராஜா, பரங்கிமலை ஒன்றிய கழக செயலாளர் சங்கர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்கள் 500க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளான அரிசி, பிளாஸ்டிக் பக்கெட், குடைகள் வழங்கப்பட்டன. இதில் அனகாபத்தூர், பம்மல், பல்லாவரம், பொழிச்சலூர் பகுதி நிர்வாகிகள், வார்டு மற்றும் தொண்டரணி நிர்வாகிகள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மரியாதை செலுத்தப்படுகிறது. தோழர்களுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் என்னோட கோடான கோடி நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். கையெடுங்க. ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் சென்னை அடுத்த பொழிச்சலூரில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கழக தலைவர் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் மற்றும்
அசைவ விருந்து வழங்கும் விழா தாவேகா பிரமுகர் ராமகிருஷ்ணன் என்கிற அருண் தலைமையில் 1வது வார்டு விநாயகா நகர் பகுதியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல்குமார், பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காமாட்சி ஜெயகிருஷ்ணன், தாவேகா நிர்வாகி சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளான 200 மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், மகளிர் 300 பேருக்கு சேலைகளும் வழங்கி ஏழை எளிய மக்கள் 500 பேருக்கு அசைவ விருந்து வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் பரங்கிமலை ஒன்றிய கழக செயலாளர் சங்கர், பொழிச்சலூர் ஊராட்சி மேற்கு பகுதி செயலாளர் ரவி, இணை செயலாளர் ஜான், பொழிச்சலூர் ஊராட்சி கிழக்கு பகுதி செயலாளர் மணிகண்டன், மகளிர் அணி நிர்வாகி டாக்டர் தேன்மொழி, ஒன்றிய நிர்வாகி பிரபு, 1வது வார்டு கிளை செயலாளர் லோகு, ஒன்றிய இளைஞர் அணி ஈந்து பாண்டி, பகுதி இளைஞர் அணி பாலாஜி தீபக் மற்றும் சந்திரன், மணி, அஜித், அசோக் உட்பட தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செயலாளர் இணை செயலாளர் அருமை சகோதரர் மணிகண்டன் அவர்களை வருக வரவேற்கிறோம். ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, புடவை எடுத்துட்டு வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறோம். ஒரு 5 டோக்கன் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா புடவை கொடுப்போம். கொடுக்காம போகவே மாட்டோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எல்லாரும். ஏன் இந்த வார்டுக்கு வந்து இந்த மக்களுக்கு வந்து எதுவுமே நல்லது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பழனியை அடுத்த கணபதி நகர் பகுதியை சேர்ந்தவர் பிரபாகரன். கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்தி வருகிறார். பிரபாகரனுக்கு திருமணமாகி ரூபி என்கிற மனைவியும் 3 வயதில் நாகராஜ் என்கிற குழந்தையும் உள்ளது. பிரபாகரன் தனது மனைவியிடம் அடிக்கடி தகராறு செய்து வந்துள்ளார். மனைவியின் நடத்தையில் சந்தேகம் அடைந்த பிரபாகரன் ஒரு கட்டத்தில் தனது மனைவி, மகன் இருவருக்கும் விஷம் கொடுத்து கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்துள்ளார். அதன்படி விஷம் வாங்கி சென்ற பிரபாகரன் 3 வயது குழந்தை நாகராஜுக்கு கொடுத்துள்ளார். தனது மனைவிக்கு விஷம் கொடுப்பதற்கு முன்பாக குழந்தையின் வாயில் நுரை தள்ளி உயிருக்கு போராடியதால் அருகில் இருந்தவர்கள் பார்த்து பழனி அரசு மருத்துவமனைக்கு குழந்தையை தூக்கி வந்துள்ளனர். மருத்துவர்கள் பரிசோதனை செய்த போது மருத்துவமனைக்கு வரும் வழியிலேயே குழந்தை உயிரிழந்தது தெரிய வந்தது. இந்த நிலையில் டிஎஸ்பி தனஞ்சயன், காவல் ஆய்வாளர் தங்க முனிசாமி அதிரடி உத்தரவின் அடிப்படையில் சார்பு ஆய்வாளர் சந்திரன், கிருஷ்ணன் ஆகியோர் பிரபாகரனை கைது செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தந்தையே 3 வயது குழந்தையை விஷம் கொடுத்து கொலை செய்த சம்பவம் பழனியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கினார் கிராமத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ கள்ளியம்மன் திருக்கோவில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவானது கடந்த 19ஆம் தேதி பந்தக்கால் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, மகா கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம் உள்ளிட்ட பூஜைகளுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து 4ஆம் கால யாகசாலை பூஜை, மகா பூர்ணாகுதி செய்யப்பட்ட புனித நீர், சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலையிலிருந்து புனித நீர் விமான கோபுர கலசத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோவில் உட்பிரகாரத்தில் உள்ள கள்ளியம்மனுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
கூடலூர் நகர சுகாதார நிலையத்தில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆல் தி சில்ட்ரன் அமைப்பு சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஜித் தலைமை தாங்கினார். கூடலூர் காசநோய் பிரிவு மேற்பார்வையாளர் விஜயகுமார், அரசு வட்டார சுகாதார நிலைய பாலியேட்டிவ் பிரிவு செவிலியர் நிஷாந்தினி, செவிலியர் மேற்பார்வையாளர் செல்வி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூடலூர் நகர சுகாதார நிலைய மருத்துவ அலுவலர் டாக்டர் கௌதம் மற்றும் கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய செயலாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் இணைந்து பயனாளிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை வழங்கி பேசுகையில், புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு நோயை எதிர்கொள்ளும் உறுதியுடன் ஊட்டச்சத்து அவசியம். ஆரோக்கியமாக வாழ தற்பொழுது வழங்கிய பயிறு, கொண்டை கடலை, சிவப்பு அவல், உலர் திராட்சை, பழங்கள் உள்ளிட்ட ஊட்டச்சத்து உணவுகள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றனர். இந்த நிகழ்ச்சியில் கூடலூர், ஓவேலி, ஸ்ரீ மதுரை உள்ளிட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களின் சேவை பகுதிகளை சேர்ந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட 30 பயனாளிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பயனாளர்கள், செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். வஜ்ரம் விளையாட்டு வளர்ச்சி கூட்டமைப்பு மற்றும் மவுண்டோ ஷிட்டு ரியோ கராட்டே அகாடமி சார்பில் கராத்தே பெல்ட் தேர்வு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி வஜ்ரம் விளையாட்டு வளர்ச்சி கூட்டமைப்பின் மாநில தலைவர் வளரி ஆசான் காமராஜ் மற்றும் சங்கர் அவர்களின் ஆசையுடன் நடைபெற்றது. தேர்வை 6வது டான் பிளாக் பெல்ட் சென்சாய் கருணாகரன் தலைமையில் நடைபெற்றது. வஜ்ரம் விளையாட்டு வளர்ச்சி கூட்டமைப்பின் நீலகிரி மாவட்ட கராத்தே பயிற்சியாளர் உமாசங்கர் மற்றும் சென்சாய் கருணாகரன் ஆகியோர் நடுவர்களாக பொறுப்பேற்று மாணவர்களின் திறமைகளை மதிப்பீடு செய்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக வஜ்ரம் விளையாட்டு வளர்ச்சி கூட்டமைப்பின் நீலகிரி மாவட்ட தலைவர் நெடுமாறன், முன்னாள் ராணுவ வீரர் உதயகுமார், சாம் காலே மற்றும் சிலம்பம் பயிற்சியாளர் இளவரசன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டி வாழ்த்தினர். மேலும் நெடுமாறன், உதயகுமார் மற்றும் சாம் காலே அவர்கள் கராத்தே பயிற்சி பெற்று வரும் மாணவர்கள் அனைவருக்கும் நோட்டு புத்தகங்கள் மற்றும் எழுதுகோள் வழங்கி மாணவர்களை ஊக்கப்படுத்தி வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெற்றோர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் மாணவர்களுக்கு வஜ்ரம் விளையாட்டு வளர்ச்சி கூட்டமைப்பு மற்றும் மவுண்டோ ஷிட்டோ ரியோ கராத்தே அகாடமி சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக வெற்றிகரமாக நிறைவடைந்தது. மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார் பொது இடத்தில் போதைப் பொருள் உபயோகித்ததை கண்டித்தும் பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் கள்ளக்குறிச்சி கச்சேரி சாலையில் திமுக மாவட்ட மாணவர் அணி, இளைஞர் அணி, மகளிர் அணி, தொண்டர் அணி மற்றும் தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் திமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் திமுகவினரை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் தங்க வைத்தனர். இந்த போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது. தமிழகம் முழுவதும், நம் காவல்துறை மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் நடைபெறுகின்ற போராட்டத்தை ஒடுக்குகின்ற வரையில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்படி ஜனநாயக முறைப்படி ஜனநாயகம் எப்படி இருக்க வேண்டும், ஜனநாயகத்தின் குரல் நசுக்குவது போல் பேட்டி கொடுத்து செங்கல்பட்டு மாவட்டம் ஆலப்பாக்கம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ஆபரேட்டராக பெருமாள் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் ஆலப்பாக்கம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சத்யா, அவரது கணவர் கோபிநாத் மற்றும் 4-5 பேர் தான் பணிபுரிந்து கொண்டிருந்த போது கடுமையாக தாக்கியதாக கூறி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தாக்கிய நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என செங்கல்பட்டு தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது.
உங்கள் பேர் என்ன? பெருமாள். என்ன நடந்துச்சு? ஆலப்பக்கம் ஆஃபீஸில் போனேன், மிஷின் ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போனேன் நின்ன உடனே கோபி வந்து ஆலப்பக்கம் கோபி கணக்காரு அவங்க வீட்டுக்கு அவர் கண்ணன் தொலைச்சிங்கனாரு கண்ணன். அவர் இன்னும் 2 பேர் வெளியாள் இன்னும் வந்து கட்டை எடுத்து உங்களுக்கு என்ன அங்கே வேலை, நீ ஏன் அங்கே வர, நீ யார், நீ ஏன் அங்கே வந்தன்னு சொல்லிட்டு அடிச்சாங்க. கட்டை எடுத்து அடிச்சிட்டாங்க சார். வயிற்று மேலே, மாடு மேலே, கால் மேலாம் அடிச்சிட்டாங்க. ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, நீ உனக்கு தான் ரூல்ஸ், நீ ஏன் அங்கே வர கேட்டால், நான் பம்பு ஆப்ரேட்டர், நான் இங்கே வருவேன் அப்படின்னு சொன்னேன் சார். நான் பம்பு ஆப்ரேட்டர் பஞ்சாயத்து தான் பாரு அப்படின்னு சொன்னேன். நீ இப்போ பம்பு ஆப்ரேட்டர்னா யாராக இருந்தாலும் நீ ஏன் வர அப்படின்னு சொல்ல வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டை எடுத்து 4 பேர் சார். 2 பேர் தான் எனக்கு தெரியும், கோபி கண்ணன். மீதி 2 பேர் தெரியல, அவங்களுக்கு தான் தெரியும். அந்த 2 பேருக்கு அந்த ஆளுக்கு தான் அடிச்சுட்டு கட்டையாலேயே அடிச்சுட்டு சொக்காயை பிடிச்சி ஆளுக்கு ஒரு பக்கம் வேணும், அதுக்காக ஒரு அடி ஐடி தூக்கிட்டாங்க. நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி காங்கிரஸ் கட்சியின் கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் இதயத்துல்லா தலைமையில் நடைபெற்ற கோட்டா பேரணி முழக்கம் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து மந்தைவெளி வரை நடைபெற்றது. இந்த பேரணியில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், நீட் தேர்வால் மாணவர்கள் பல்வேறு மன அழுத்தம் மற்றும் மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை செய்து கொள்கின்றனர். மாணவர்கள் உயிரை விட நீட் தேர்வு ஒன்றும் பெரிதில்லை, முக்கியமில்லை. இளைஞர்கள் தான் இந்தியாவின் எதிர்காலம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீட் போன்ற தேர்வுகளால் இளைஞர்கள் தற்கொலை செய்து கொள்கின்றனர். இதனால் இந்தியாவில் இளைஞர்களின் கனவு காணல் நீராகிவிடும் என்று பேசினார். தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இப்பேரணியில் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் தனபால், இளையராஜா, வட்டார தலைவர் சரண்ராஜ், SC துறையின் மாநில துணைத் தலைவர் சீனிவாசன், மாவட்ட இலக்கிய அணி தலைவர் கவிராஜன் மற்றும் மாவட்ட மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். அழுத்தமா மாறி இருக்கு. இது வருங்கால இந்தியாவுக்கு நல்லதல்ல. திருவண்ணாமலையில் அண்ணா சிலை அருகே தாவேக அமைச்சர் சரத்குமாரை கண்டித்து திமுக மாணவரணி சார்பில் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற அனைவரையும் தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தாவேக அமைச்சர் சரத்குமார் கிரிக்கெட் மைதானத்தில் அமர்ந்து போதைப் பொருள் பயன்படுத்துவது போன்ற வீடியோ பதிவு சமூக வலைதளங்களில் வெளியானது. இதனை கண்டித்து திமுகவினர் பல்வேறு அறிக்கைகள் வெளியிட்டனர். குறிப்பாக தமிழகம் முழுவதும் தாவேக அமைச்சர் சரத்குமாரை கண்டித்து இன்று திமுக மாணவரணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி அளிக்கவில்லை. இந்த நிலையில் திருவண்ணாமலை அண்ணா சிலை அருகே அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற திமுக மாணவரணி அமைப்பினரை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். இதனால் திருவண்ணாமலை நகரில் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னாடி வாங்க மகேஷ் செங்கல்பட்டு மாவட்டம் ராஜபாளையம் கிராம எல்லை முடியும் இடத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் ஏய்ப்பாக்கம் கிராம எல்லை தொடங்குகிறது. இக்கிராமங்களுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ராஜபாளையம் கிராமத்தில் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வரும் கல் குவாரிக்கு வழி செல்கிறது. இந்த வழியின் மூலமாக பொதுமக்கள் தங்கள் ஊருக்கு செல்லும் பாதையும் ஒன்றாகவே உள்ளது. கல் குவாரியில் இருந்து கற்களை ஏற்றி செல்லும் கனரக வாகனங்களால் பொதுமக்கள் செல்லும் பாதை குண்டும் குழியுமாக மாறி தினந்தோறும் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்களும் வேலைக்கு செல்லும் பொதுமக்களும் விபத்துகளில் சிக்குவது தொடர்கதையாக உள்ளது என தெரிவித்தனர்.
உள்ளனர். மேலும் குவாரிக்கு செல்லும் லாரிகள் மிகவும் வேகமாக செல்வதால் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் அந்த பாதையின் வழியில் செல்வதற்கு அச்சப்பட்டு வருகின்றனர். முன்னறிவிப்பின்றி குவாரியில் உள்ள பாறைகளில் தோட்டாக்கள் வைத்து வெடிப்பதால் சிதறும் பாறைகள் விவசாய நிலங்களின் மேல் விழுவதாலும் விவசாயிகள் தங்களின் நிலத்திற்கு செல்ல அச்சப்பட்டும் சுற்றியுள்ள நிலங்களில் எந்த ஒரு விவசாய செயல்களில் முழு சுதந்திரத்தோடு வேலை செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். மேலும் மேற்படி குவாரியில் வைக்கப்படும் தோட்டாக்கள் வெடிக்கும் போது அதிலிருந்து வெளிப்படும் புகையானது அருகில் இருக்கும் கிராமங்களுக்கும் பரவி காற்று மாசடைந்து கிராமத்தில் உள்ள குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு சுவாச கோளாறுகள் ஏற்பட்டு உடல் ரீதியாக பாதிப்படைந்துள்ளனர். மேலும் அரசு நிர்ணயிக்கப்பட்ட ஆழத்திற்கு மேல் பள்ளம் எடுத்து ஆழப்படுத்திக் கொண்டு செல்வதால் குறுநில விவசாயிகளின் கிணற்றில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து நீர் கூட கிடைக்காத சூழ்நிலை உருவாகி உள்ளதால் கிணற்று பாசனம் மூலமும் விவசாயம் செய்யும் விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு பாதிப்படைந்துள்ளனர். எனவே இந்த அசாதாரண சூழ்நிலையில் குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள கல் குவாரியை மூடுவதற்கு தக்க நடவடிக்கை மேற்கொண்டு எங்களது வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என மனு அளித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் ஏய்ப்பாக்கம் என்ற கிராமத்திலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் சுமார் ஒரு 60 பேர் வந்திருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் ராஜாம்பாளையம் எல்லைக்கு உட்பட்ட ஒரு கல்குவாரி எங்கள் பஞ்சாயத்துக்கும் அந்த கல்குவாரிக்கும் பக்கத்து ஊருங்க. ஸோ அந்த கல்குவாரியால் எங்களுடைய விவசாய நிலங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. செங்கல்பட்டு மாவட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் பிரபு பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. நீட் தேர்வு கல்லூரி மாணவர்களுக்கு வேண்டாம் என்ற விழிப்புணர்வை காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவர் ராகுல் காந்தி உத்தரவின் பேரில் நாடெங்கிலும் உள்ள பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கப்பட்டு மேலும் காங்கிரஸை சேர்ந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் குறித்து கேள்வி எழுப்பிய செய்தியாளர்களிடம் அவருக்கு ஒரு மகள் இருக்கிறார், அவர் தாயுள்ளத்தோடுதான் அந்த மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்ற சிறுமிக்கு கால் பிடித்து விட்டதாக தெரிவித்த பிரபு மேலும் பொய்யான கருத்துக்களை பரப்பி வரும் திமுக மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு ராகுல் காந்தி அவர்களின் ஆணைப்படி மாணவர்கள் நீட் தேர்வில் வர்ற கஷ்டங்கள் மற்றும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பின்மை இதை பற்றி மாணவர்களிடத்துலையும் பொதுமக்களிடத்துலையும் நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். அதுக்கான விஷயங்கள். ரெண்டாவது, மத்திய பாஜக அரசு கொண்டு வந்திருக்க தவறான கல்வி கொள்கை முடிவு மற்றும் இப்போது இதனால் பாதிக்கப்படுறது ஒரு கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆச்சு. அந்த கொஸ்டின் பேப்பருக்கு தார்மீக பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இதுவரை பதிவு விலகலை. அதுக்கான எந்த ஒரு பதிலையும் அவங்க சொல்லலை. இதுக்காக நாங்கள் மாணவர்கள் மத்தியில் இந்த விஷயத்தை கொண்டு போகிறோம். அதுக்கான நிகழ்ச்சி தான் இது. அதுக்கான செய்தியாளர் சந்திப்பு.